guys, welcome back to Learn with Shyam. Previous video la would have, should have and could have இதோட usages என்ன, அதாவது இதை எங்க யூஸ் பண்ணணும் and எப்படி யூஸ் பண்ணணும், இதோட contractionsலாம் என்னென்ன, அதை எப்படி pronounce பண்ணணும் அப்படின்ட்டு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் டெஸ்கிரிப்ஷன்லயும் எண்ட் ஸ்கிரீன்லயும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஆல்சோ ஐ கார்ட் லிங்க் கொடுக்குறேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்துட்டு இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தாதான் உங்களுக்கு இதை பத்தின கிளியர் ஐடியா கிடைக்கும். சோ அந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, should have been, could have been and would have been. சோ இதை எந்த இடத்துல யூஸ் பண்றோம், எப்படி எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லேர்ன் வித் ஷியம் சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷனா உங்களுக்கு உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டாபிக் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்ரீதுர்கா நம்ம கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண வீடியோ, அவங்களுக்காக இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் should have been இதோட யூசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். இதை வந்துட்டு கான்ட்ராக்ட் பண்ணி should have been அப்படின்ட்டு சொல்லுவோம். சோ இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, you should have cleaned the house அப்படின்னா என்ன மீனிங்னா, நீ வீட்டை சுத்தம் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். இங்க வந்துட்டு நம்ம மெயினா யார டார்கெட் பண்றோம், அந்த பர்சனை, நீ அப்படிங்கறத. சோ வீட்டை சுத்தம் பண்ணி இருக்கணும் அப்படி சொல்றோம். சோ இங்க வந்துட்டு நீ அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்றோம். இதுவே வந்துட்டு நீங்க வந்து அந்த ஹவுஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அத வந்துட்டு எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the house should have been cleaned by you அப்படின்ட்டு சொல்லணும். இங்க வந்து இந்த by you அப்படி போடுறோம் இல்லையா, சோ இது இல்லாமலும் அது மீனிங் கொடுக்கும். the house should have been cleaned, அதாவது வீடு சுத்தம் பண்ணப்பட்டிருக்கணும். இதுக்கு மீனிங் உண்டு. நீங்க பை யூ ஆட் பண்றதுன்னா பண்ணலாம், இல்லனா விட்டுலாம். ஏன்னா இங்க ஹவுஸுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். சோ வீடு அவரால் சுத்தம் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அண்ட் செகண்ட் சென்டென்ஸ் வந்து நம்ம பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல வந்துட்டு நம்ம சப்ஜெக்ட் வந்துட்டு ஆக்டிவா இருக்கு இல்லையா, அதனால அது வந்துட்டு ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் சென்டென்ஸ்ல வந்து சப்ஜெக்ட் கொஞ்சம் டம்மி ஆயிடும், ஆப்ஜெக்ட் தான் வந்துட்டு இங்க மெயின் ரோல் பிளே பண்ணுது இல்லையா. சோ வீடு சுத்தம் பண்ணப்பட்டிருக்கணும், அப்ப வீட்டுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சோ இத வந்துட்டு பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ நம்ம வந்துட்டு should have been, could have been and would have been இது மூணுத்தையுமே வந்துட்டு பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ற இடத்துல யூஸ் பண்ணணும். அதுதான் இதுக்கான சிம்பிள் யூசேஜ். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். he should have attended the meeting அப்படின்னா அவரு மீட்டிங்க அட்டென்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றோம். சோ இங்க அவருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம். இதுவே மீட்டிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா the meeting should have been attended, அதாவது மீட்டிங் அட்டென்ட் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படின்ட்டு சொல்றோம். by him அப்படின்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மீட்டிங் அவரால் அட்டென்ட் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படின்ட்டு சொல்றோம். சோ இந்த இடத்துல நம்ம should have been அப்படின்ட்டு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் could have been, இதை வந்துட்டு கான்ட்ராக்ட் பண்ணி நம்ம could have been அப்படின்ட்டு சொல்லலாம். என்னால இதை செஞ்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம வந்துட்டு could have யூஸ் பண்றோம். அதாவது பாஸ்ட்ல ஏதோ ஒரு விஷயத்த நம்மளால செஞ்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், they could have helped her அப்படின்னா அவங்க அவளுக்கு உதவி செஞ்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். சோ அவங்களால முடியும், அது பாசிபிள் தான், ஆனா அவங்க அதை பண்ணல. சோ அதாவது பாஸ்ட்ல அதை பண்ணல. சோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கூட அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இங்க வந்துட்டு அவர்கள் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதே அவள் அப்படிங்கிறதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா அந்த இடத்துல கூட அப்படின்னு யூஸ் பண்ணணும். சோ she could have been helped by them அப்படின்னா அவளுக்கு அவர்களால் உதவி செய்திருக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். சோ அவளுக்கு அப்படிங்கறத நம்ம வந்துட்டு மெயினா டார்கெட் பண்றோம். இங்க வந்துட்டு by them அத வந்துட்டு நீங்க நெக்லெக்ட் பண்ணி கூட இந்த சென்டென்ஸ் வந்துட்டு சொல்லலாம். he could have corrected the mistake அப்படின்னா அவனால மிஸ்டேக்க கரெக்ட் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். சோ இங்க வந்துட்டு அவனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம். இப்போ இதுவே நம்ம அந்த தவறுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம் அப்படின்னா the mistake could have been corrected by him அப்படின்னு சொல்றோம். அதாவது தவற அவனால சரி செஞ்சிருக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல வந்துட்டு அவன் தவற சரி செஞ்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல வந்து தவறை அவனால் சரி செய்திருக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். சோ அங்க அவன் யூஸ் பண்றோம், இங்க வந்துட்டு அவனால் அப்படின்னு யூஸ் பண்றோம். இதுதான் இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். சோ ஜெனரலி could have been அப்படின்னா
பில்டிங்கை கட்டி இருந்திருக்க முடியும், புக்கை ஃபுல்லா படிச்சிருந்திருக்க முடியும். ஸோ மெயினா வந்துட்டு நம்ம ஆப்ஜெக்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அண்ட் முடியும், செஞ்சிருந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்ற இடத்துல would have been அப்படின்ட்டு யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் would have been. இதை வந்துட்டு கான்ட்ராக்ட் பண்ணி நம்ம would have been அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ would have அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு கற்பனையா வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல would have யூஸ் பண்ணுவோம். நான் இதை செஞ்சிருக்கலாம், நான் அதை செய்யல பட் செஞ்சிருக்கலாம், நான் இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ இந்த இமேஜினேஷன்ல வந்து நம்ம would have யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், we would have cancelled the arrangements அப்படின்னா நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸை கேன்சல் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம வந்துட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை கேன்சல் பண்ணல பட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இமேஜின் பண்றோம் இல்லையா. இந்த இடத்துல would have யூஸ் பண்ணுவோம். இங்க நாம அப்படிங்கிறதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இதுவே வந்துட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் வேணும் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் would have been cancelled by us அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்மளால கேன்சல் பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம அதை பண்ணல பட் இமேஜின் பண்றோம், பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம would have been அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இங்க அரேஞ்ச்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இதை இஃப் கண்டிஷன்ல யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், if I had gone there they would have selected me. நான் அங்க போயிருந்தா அவங்க என்ன செலக்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ இப்போ இங்க எனக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா இந்த இடத்துல என்ன சொல்லலாம்னா if I had gone there I would have been selected அப்படின்னு சொல்றோம். ஸோ I would have been selected அப்படின்னா நான் செலக்ட் ஆயிருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னை யாரும் செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது அங்க முக்கியம் இல்லை. இங்க வந்து நான் வந்து எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஸோ I would have been selected அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த இடத்துல would have been நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் would have been அப்படிங்கறத வந்துட்டு நம்ம சப்போர்ட்டிங் வெர்பாவை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதை பாருங்க, it would have been a great event அப்படின்னு சொல்றோம். அது ஒரு நல்ல event-ஆ இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றோம். பட் அது நல்ல event-ஆ இல்லை, நம்ம வந்துட்டு அது நல்ல event-ஆ இருந்திருக்கலாம் அப்படின்னு இமேஜின் பண்றோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்க பாத்தீங்கன்னா மெயின் verb அப்படின்ட்டு எதுவும் இல்லை, நம்ம எங்க சப்போர்ட்டிங் verb-ஆ would have been அப்படிங்கிறது யூஸ் பண்றோம். இப்போ should have been, would have been and would have been இதுக்கு காமன் எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம பார்க்கலாம். அப்போ நமக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். இப்ப பாருங்க, the parcel should have been opened அப்படின்னா பார்சல் ஓபன் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை யார் ஓபன் பண்ணிருக்கணும் அப்படின்றது இங்க மேட்டர் இல்ல, நம்ம வந்து பார்சல் தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ செஞ்சிருக்கணும், ஓபன் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல should have been யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட், the parcel could have been opened அப்படின்னா பார்சலை ஓபன் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். ஸோ அங்க ஓபன் பண்ணிருக்கணும் சொல்றோம், பட் could have been ஓபன் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். இங்கேயும் யார் அப்படின்றது நம்ம சொல்லல. நெக்ஸ்ட், the parcel could have been opened அப்படின்னா பார்சலை ஓபன் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல வந்துட்டு யார் ஓபன் பண்ணணும் அப்படின்றது சொல்லல. ஸோ பண்ணியிருந்திருக்கலாம் ஆனா பண்ணல. ஸோ இங்கேயும் நம்ம வந்துட்டு இமேஜின் பண்ணுவோம், விஷயம் இப்படி நடந்திருக்கலாம் ஆனா நடக்கல. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம would have been அப்படின்னு யூஸ் பண்றோம். ஸோ should have been அப்படின்னா செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றோம், would have beenனா செஞ்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்றோம், அண்ட் could have been அப்படின்னா செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். பட் இங்க வந்துட்டு நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், அதனாலதான் இங்க been யூஸ் ஆகுது. இதுவே நீங்க சப்ஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா should have, would have and could have இதை வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. இதுல இருந்து உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்றது நம்புறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் பர்டிகுலரா வேணும் அப்படின்னா நீங்க காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். I'll meet you all with a new topic in a new video. Until then, it's bye from Shyam.